வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று குஜராத் பயணம் மேற்கொள்ள உள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அங்கு சுமார் 5400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். தெற்கு பிராந்தியத்திற்கான தேசிய தகவமைப்பு திட்ட ஆலோசனைக் கூட்டம் இன்று காலை புதுச்சேரியில் தொடங்கியது. இந்திய அரசின் சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகத்தால் இந்நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசின் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல், வனம் மற்றும் வனவிலங்கு ஆணையர் மற்றும் செயலர் திரு ஜவஹர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். புதுச்சேரியில் இன்று காலை 40வது தேசிய கண்தான வார விழாவை ஒட்டி கண்தானம் குறித்த விழிப்புணர்வு பேரணியில் செவிலியர் கல்லூரி மாணவர்கள் முகத்தில் கண்தானம் குறித்த ஓவியங்கள் வரைந்தும் கண்களை கருப்பு துணியால் கட்டிக்கொண்டு பார்வையற்றவர்களுக்கு கண்தானம் செய்யுங்கள் என்று வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணியில் பங்கேற்றனர். கம்பன் கலையரங்கில் இருந்து தொடங்கிய விழிப்புணர்வு பேரணியை புதுச்சேரி அரசு தேசிய கண் பார்வை இழப்பு தடுப்பு திட்ட அதிகாரி டாக்டர் வர்ஷினி கொடியசைத்து துவக்கி வைத்தார். காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திரு ரவி பிரகாஷ் இன்று காலை 2 சக்கர வாகனம் மூலம் காரைக்காலில் உள்ள பாரதியார் சாலை, லெமூர் வீதி, டூப்ளெக்ஸ் வீதி ஆகிய சாலைகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். குப்பைகளை வீடுதோறும் தினமும் துப்புரவு பணியாளர்கள் சேகரிக்கிறார்களா என்று பொதுமக்களிடம் நேரடியாக கேட்டு ஆய்வு செய்தார். உயர் மின்விளக்கு எரியவில்லை என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்ததை அடுத்து அதிகாரிகளை தொடர்பு கொண்டு உடனடியாக சரி செய்ய உத்தரவிட்டார். காய்கறி, மீன் வியாபாரிகள் மற்றும் கடை உரிமையாளர்கள் ஆகியோரிடம் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திரு ரவி பிரகாஷ் குறைகளை நேரில் கேட்டறிந்தார். விநாயகர் சதுர்த்தி மற்றும் துர்கா பூஜையை ஒட்டி தெலுங்கானாவில் அமைக்கப்படும் பண்டிகை கால பந்தல்களுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஈரோட்டில் அமைக்கப்பட்டுள்ள சுதந்திர போராட்ட வீரர் தியாகி குமரன் மற்றும் ஈவேகி சம்பத் சிலைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். ஈரோப் ஸ்மாஷ் இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி வெள்ளிப் பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.